இருதயரா சார் வந்து வந்துட்டு இருக்காங்க. உங்களுக்கு எல்லாருமே இருந்து சிறப்பிச்சுட்டு அவங்க கூட சேர்ந்து ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்துட்டு போனவங்களுக்கு நம்ம மும்மூர்த்திகளை 2 மூர்த்திகளா இருக்காங்கன்னு சொல்லி கவலைப்பட்டு இருந்தோம். 3ஆம் மூர்த்தி வந்துட்டு இருக்காங்க உங்களுக்கு. அதெல்லாம் எல்லாரும் இருந்து சிறப்பிக்கணும் உங்களுக்கு. நன்றி நன்றி. அடுத்த விருதாளர்கள் மேடம் அறிமுகப்படுத்துவாங்க. நன்றி சார். தமிழக அரசின் அகவை முதிர்ந்த தமிழறிஞர் விருது பெற்ற அன்பு சகோதரர் நாகூர் மண்ணின் மைந்தன் சமூக ஆர்வலர் திரு முகமது தாகா மரைக்காயர் அவங்கள பற்றி சொல்லணும்னா ஒரு சிறந்த மனித நேயர். அவருடைய சேவைகள் எல்லா தளத்திலையுமே இருக்கும். ஒரு தமிழ் மொழியாகட்டும், சமூக சேவையாகட்டும், மதம் சார்ந்த ஒரு வழிபாடாகட்டும், அனைத்து மதம் சார்ந்த ஒரு சமூக நல்லிணக்க விழாவாகட்டும், அனைத்திலுமே ஐயாவுடைய பங்கு அளப்பரியது. இந்த வயதிலும் ஒரு இளைஞரா அவருடைய சேவைகளை தொடர்ந்து மக்களுக்காக செஞ்சுக்கிட்டே வர்றாங்க. இப்போ கூட நாகூர் ரயில் நிலையம் மற்றும் நாகூர் கடந்து செல்லக்கூடிய ரயில் தொடர்பான கோரிக்கையை தென்னக ரயில்வேக்கு ஒரு மனுவை அனுப்பி வச்சிருக்காரு. அதாவது ரயில்வே நடைமுறையில் சீர் செய்கிறது, புதிய கழிப்பிடம் கட்டுறது, வழித்தடத்தை அதிகமாக்கி இன்னும் எக்ஸ்ட்ரா ட்ரெயின் விடுறது, இப்படி ஏதாவது ஒரு கோரிக்கையை அனுப்பி மக்கள் நலன் சார்ந்த ஒரு சேவையை பண்ணிக்கிட்டே இருப்பார். இது மாதிரி சமூக சேவை மட்டுமல்லாது தமிழுக்கும் அவர் ஆட்சியை தொண்டு அளப்பரியது. நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்காங்க. அவர் தன் சொந்த மாற்றம் மட்டும் இல்லாமல் அனைத்து மக்களிடையே மனிதநேயம், அன்பு, அமைதி இவற்றை விளைக்கிற இது மாதிரியான நூல்களை எழுதியிருக்காரு. அன்பு சோழர் அவர்களின் தன்னலமற்ற சேவைக்காகவும் தமிழுக்காக அவர் ஆட்சிய தொண்டுக்காகவும் நிறைய அரசாங்க விருதுகளை பல தன்னார்வ அமைப்புகளிலிருந்து வாங்கியிருக்காங்க. அவருடைய அளப்பரிய தமிழ் ஆர்வத்தையும் தமிழுக்காக அவர் ஆட்சிய தொண்டினையும் அவருடைய சிறந்த மக்கள் நல சேவையையும் பாராட்டி நம் நிறுவனத்தின் சார்பாக APJ-VIP குளோபல் 2026 சிறந்த தமிழ் அறிஞர் விருதினை வழங்குறதுல நம்ம நிறுவனம் பெருமகிழ்ச்சி அடைகிறது. அன்பு சகோதரர்களை மேடைக்கு வரும்படி அன்புடன் அழைக்கிறோம். நமது APJ-VIP குளோபல் விருது விழா வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து தமிழுக்காக பாடுபடுறவங்களை வந்து எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா அங்கீகரிக்கிறதுல நம்ம வந்து மெயின் மோட்டாவாக எடுத்து பண்ணிட்டு இருக்கோம். உலகத்தில் எங்கே விருது விழா நடந்தாலும் சரி உங்களுக்கு முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் சங்கங்களை வந்து பார்த்தீங்கன்னா வந்து தேடி கண்டுபிடிச்சு உண்மையாகவே தமிழுக்காக வந்து பார்த்தீங்கன்னா செயல்பட்டு இருந்தாங்க அப்படின்னா தனிப்பட்ட முறையிலும் சங்கத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விருது கொடுத்து கௌரவிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வந்து நோக்கமாக எடுத்து பண்ணிட்டு இருக்கோம். நீங்க நிறைய தமிழ் சங்கங்கள் இருக்கு, உங்க எல்லாத்துக்குமே தெரியும். உங்களுக்கு நிறைய பேரோட மோட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா தமிழை வளர்க்கறதோட வந்து தன்னை வளர்க்கறத தான் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் மோட்டிவ் எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி நண்பர்களை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தேர்ந்தெடுத்து விருது கொடுக்க விரும்புறதில்லை உங்களுக்கு வந்து. ஏன்னா தமிழ்ங்கிற பேர்ல வந்து பார்த்தீங்கன்னா தன்னை மட்டுமே முதன்மைப்படுத்தி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட வளர்ச்சியை மட்டுமே பார்க்குறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எந்த முன்னுரிமையும் கொடுக்கறது இல்லை உங்களுக்கு. அந்த மாதிரி டேத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரசாங்க அதிகாரிகளாக இருந்து உங்களுக்கு நேர்மையான முறையில் வந்து பார்த்தீங்கன்னா பணியாற்றி உங்களுக்கு அந்த நேர்மைக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா பல இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகப்பட்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடைசியில் அந்த நேர்மையாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேலையை விடுற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவரை கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கு உங்களுக்கு. அப்படி இருந்தா கூட வந்து பார்த்தீங்கன்னா சமுதாயத்துக்காகவும் தமிழுக்காகவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பல்வேறு முன்னெடுப்புகளை எடுத்து உங்களுக்கு வந்து இன்னைக்கு நிறைய வந்து பார்த்தீங்கன்னா புத்தகங்களையும் உங்களுக்கு வந்து நிறைய வந்து தமிழ் சார்ந்த பணிகளையும் உங்களுக்கு வந்து முன்னெடுத்து பண்ணிட்டு இருக்காரு. அது போக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிறந்த சமூக ஆர்வலர், இந்த சமூக சேவகர்னு சொல்லலாம். அவரோட உதவி கேட்டு போனா எங்க யாருக்கு உதவி தேவைப்பட்டாலும் சரி உங்களுக்கு யாரால அது பண்ண முடியுமோ உங்களுக்கு அதை கரெக்டா செலக்ட் பண்ணி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மூலியமா அதை கிளப் பண்ணி அந்த உதவிகளை கரெக்டா கொண்டு போய் சேர்க்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தீவிரமா வந்து பார்த்தீங்கன்னா செயல்பட்டு இருக்காங்க. இந்த வயசுல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இளைஞருக்குரிய தகுதியில வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சுறுசுறுப்போட உங்களுக்கு வந்து இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களுக்கு வழிகாட்டியா திகழ்ந்துட்டு இருக்கிற எங்க அன்பு சகோதரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மதிப்புக்குரிய திரு முகமது தாகா அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா APJ-VIP குளோபல் 2026 பெஸ்ட் தமிழ் ஸ்காலர் அவார்ட் சிறந்த தமிழ் அறிஞர் விருது உங்க எல்லாத்தோட பலத்த பாராட்டுல வந்து பார்த்தீங்கன்னா வழங்குறதுல பெருமகிழ்ச்சி அடைகிறவங்களுக்கு வந்து இந்த விருதை வழங்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வேளாண்மையோட முதல் பெண்மணி உங்களுக்கு வந்து மதிப்புக்குரிய திருமதி டயானா சர்மிளா அவர்களையும் உங்களுக்கு வந்து நம்ம குருக்கள் அவர்களையும் கலிபா அவர்களையும் மேடைக்கு வரும்படியும் அன்புடன் கேட்டுக்கிறோம். அவங்க சட்டநாதன் சார் இல்லையா, அவங்களையும் மேடைக்கு வரும்படி அன்புடன் கேட்டுக்கிறோம். நன்றி நன்றி. இந்த நல்ல தருணத்தில் நம்ம AU சாரும் மேடைக்கு வரலாம்.
என்ற நிறுவனத்தை துவக்கி சிறப்பாக நடத்தி வரும் டாக்டர் ஏபிஜே சலீம் அவர்களுக்கும் அதை தொடர்ந்து சிறப்பாக ஒத்துழைத்து அவருடைய சிஇஓவாக இருந்து நடத்தி வரும் டாக்டர் எஸ் லக்ஷ்மி பிரபா அவர்களுக்கும் இந்த விழாவுக்கு சீஃப் கெஸ்டாக வருகை தந்திருக்கும் வேளாங்கண்ணி பேரூராட்சி தலைவி மற்றும் நாகூர் தர்கா தலைவர் அவர்களுக்கும் முன்னிலை வைக்கும் இந்த நிகழ்ச்சி நேரில் கண்ட அத்தனை பேர்களுக்கும் எனது பாராட்டுகளையும் வணக்கத்தையும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது நான் வந்து பல வகையான சேவைகளை செய்கிறேன். இன்டெலிஜென்ட் இல்லை, ஒரு ரெண்டு வகை இல்லை, ஏராளமான சேவை. அப்போ அந்த வகையில் சேவை செஞ்சதுக்கு இதே வேளாங்கண்ணியில் விருது எனக்கு லைன்ஸ் கிளப்பில் கலப்பால எனக்கும் அமர்ந்து இருக்கக்கூடிய சமூக ஆர்வலர் அந்தோணி சாமிக்கும் 10 ஆண்டுகளுக்கு முன்பாக எனக்கு டாக்டர் பன்வாரிலால் புரோஹித் கவர்னராக இருக்கும்போது அந்த கவர்னர் வருகை தந்த அன்றைய தினத்தில் எனக்கு விருது வழங்கப்பட்டது லைன்ஸ் கிளப்பால. அந்த விருதுக்கு பேர் ஹெலன்ஸ் விருதுன்னு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் 2வது விருது இப்போ நான் வாங்குறேன். நான் ரொம்ப பெருமைப்படுறேன் இந்த பேரில். இந்த பெருமை மிக்க இந்த புனித ஸ்தலத்தில் நான் பல வகை சேவை செஞ்சுருக்கிறேன். இந்த வேளாங்கண்ணி பேராலயத்துக்கு கூட மிகப்பெரிய சேவை செஞ்சுருக்கிறேன். எந்த சேவை? நிலம் சம்பந்தமான சேவை. நான் வந்து 1987 இருந்து 90 வரை 1990 வரையும் இந்த வேளாங்கண்ணிக்கு பிக்காஸ் ஊழியராக இருந்தேன். ரெவென்யூ இன்ஸ்பெக்டர் கிடையாது. அப்போ என்னுடைய பீரியட்ல தான் இந்த வேளாங்கண்ணிக்கு இது பாரிஸ் பிரிஸ்ட் கபிரியே அவங்க தான் தலைவர். இந்த சர்ச்சுக்கு அந்த ஃபாதர்ல தலைவர். அவருடைய பீரியடில் ஏராளமான நிலங்கள் வாங்கப்பட்டது. அந்த நிலங்களுக்கு உதவியாக இருந்து நான் செஞ்சு கொடுத்தேன். பட்டா மாற்றி கொடுத்தேன், சப்மிஷன் பண்ணி கொடுத்தேன். அதோட பிரச்சனைகள் வேளாங்கண்ணிக்கும் வேளாங்கண்ணி சர்ச்சுக்கும் இந்த மக்களுக்கும் உள்ள பிரச்சனைகளை தீர்த்து கொடுத்தேன், சரி பண்ணி கொடுத்தேன். எந்த விதமான குறைகள் இல்லாமல் நான் செஞ்சு வச்சேன். அது அவங்களுக்கு ரிக்கார்டில் இருக்கு. அதே மாதிரி இந்த நாகூர் தர்காவுக்கும் நான் செஞ்சு கொடுத்தேன். ஏராளமான செய்தி தர்கா சுற்றி ஷர்ட் பண்ணுறதுக்கும் ரோடு போடுறதுக்கும் கடற்கரை சுத்தம் பண்ணுறதுக்கும் பல வகையான சேவைகளை செஞ்சுட்டு வரேன். அதே மாதிரி கோயில்கள் சம்பந்தமாக என்கிட்ட நிறைய அணுகிருக்கிறாங்க. அந்த கோயில்களுக்கும் அந்த சிறப்பாக நான் வந்து சேவை செஞ்சிருக்கிறேன். சித்தர் கோயில் உட்பட பல கோயில் சொல்லியிருக்கேன். இப்போ முன்முதத்தை பற்றி இங்கே பேசணும், அதனால சொல்கிறேங்க. அது மாதிரி இப்போ நேற்று கூட நான் வந்து வேறு விதமான ஒரு சேவையை செஞ்சேன். என்ன? அதாவது ஒரு மாமியாருக்கும் மருமகளுக்கும் பிரச்சனை, சண்டை. அதுக்கு தலைமை தாங்கி கடனாக இருக்கிறது வந்து நாத்தனார். அதனால அந்த கணவர் வந்து தாய் விட்டு வந்துட்டாரு, மனைவியும் அவர் குழந்தைகளும் தனியாக வாடகை விட்டு அது 6 மாசமா தொடர்ந்து அந்த பிரச்சனையை தீர்த்து வச்சார். இந்த மாதிரி சேவைகளுக்காக பல விருதுகளை நான் பெற்றிருக்கிறேன், பல இடங்களில் பெற்றிருக்கிறேன். அதில் தமிழ் சேவையும் உண்டு. அந்த தமிழ் சேவைக்காக அரசினை பாராட்டி அகவை மிகுந்த தமிழ் அறிஞராக அரசாணை விட்டு எனக்கு அமைச்சர் மூலமாக தெரிவித்தாங்க 2 மாதத்துக்கு முன்பாக. அதே மாதிரி இந்த எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல அவர்களுக்கு நான் சேவை செஞ்சு வரேன். என்னவாக? மேலாண்மை குழு கல்வியாளராக இருக்கிறேன். என்ன அதுக்கு அந்த இன்பத்தோட எனக்கு அதை சேர்த்திருக்காங்க. அது மட்டுமல்ல, நீதித்துறையில் அவர்களுக்கு சேவை செய்கிறேன். என்னவாக? சட்ட சேவை தன்னார்வலராக 4 ஜட்ஜிகள் வந்து இன்டர்வியூ பண்ணாங்க, பிரியப்பட்டுத்தார். அதில் குருசேகர் மட்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டது ஹைகோர்ட்டுக்கு அனுப்பி அங்கே அப்ரூவல் ஆகி வந்து இன்னைக்கு அந்த சேவை செஞ்சு வரும். இன்னும் சேவைகள் ஏராளமான சேவைகள், அது சொல்றது நேரமாகும். நான் இவர்களுக்கு அனுப்புனது கூட ஒரு 5% கூட என்னுடைய அவார்டையோ அதை இதே இல்லை. ரைட்டாக தான் அனுப்புனேன். அவளே அனுப்புறது ஏறலை. பல வகையான பொறுப்பு, பல வகையான வேலைகள். இவர்கள் இவை அத்தனைக்கும் என்ன எனக்கு லாபம் தெரியுமா? சொல்லுங்க, யாராவது பார்ப்போம். நான் சொல்றேன், மன ஆரோக்கியம் கிடைக்கும், மனசு மகிழ்ச்சி கிடைக்குது.
அந்த மனசு மகிழ்ச்சி வந்து மனசு மகிழ்ச்சியால உடல் மகிழ்ச்சி உடல் ஆரோக்கியம் கிடைக்குது. இது 74 வயசு முடிஞ்சு 75 வயசுல நான் காலேஜ் படிச்சிருக்கேன். இந்த வயசுல இந்த ஆரோக்கியமான ஒரு சொன்னாங்க. அந்த ஆரோக்கியத்துக்கு காரணம் என்ன? இந்த மன மகிழ்ச்சி, இந்த மன திருப்தி. இதுதான் மனசு ஆரோக்கியப்படுத்துது. இந்த மனசு ஆரோக்கியப்படுத்துறது உடலை ஆரோக்கியப்படுத்துறது உடல் நல்லா. எனக்கு கூட பைபாஸ் ஆச்சு. ஆச்சரியப்படுவீங்க நீ. அதாவது எத்தனை வருஷம் ஆச்சு? 2003 ஆச்சு. இத்தனை வருஷம் வாழ்ந்துட்டு இருக்கேன்னாக்கா அதுக்கு காரணம் என்ன? இந்த மன மகிழ்ச்சி, இந்த மன மகிழ்ச்சி. ஆனால் அந்த பைபாஸ் சர்ஜரி டாக்டர் கிட்ட ஆச்சரியப்பட்டாரு. என்ன அந்த பிபி கிடையாது, கொலஸ்ட்ரால் கிடையாது, வந்து சுகர் கிடையாது, எதுவுமே இல்லை. எப்போ வச்சு ஏன்னா டிப்ரெஷன். அந்த டிப்ரெஷன் எடுத்து என்னுடைய நேர்மையை இருக்கு பார்த்தீங்களா, என்னுடைய நேர்மையை காரணமாக நான் வந்து பாதிக்கப்பட்டேன். ஏன்னா தொல்லை டிபார்ட்மெண்ட்டில் தொல்லை கிடைச்சோம். அந்த தொல்லையின் காரணமாக எனக்கு இருந்தாச்சு. அதில் ரிக்கார்டு அந்த மாதிரி அந்த நேர்மையாக வந்து வாழ முடியாது. ஏன்னா பணம் வாங்கணும், வாங்கி அவங்களுக்கு கொடுக்கணும், அப்படியே தோற்றான். அதுக்காகவே நான் ஊழல் தடுக்கிறதுக்காக நான் மிகப்பெரிய சேவை செய்கிறேன். இந்த பழத்தை நீங்கள் கேட்டீங்கன்னா இந்த ஊழலை உண்மை செய்யறதுங்க. நான் அந்த ஊழலை தடுக்க முடியும். அந்த லஞ்சத்தை 95% முடிச்சிடும். அதுக்கு இருக்கு அதுக்குள்ள ஆவணங்கள் அந்த கருத்து உண்டு ஏற்றுக்காரு. இதுக்காக உலக சமாதான தளத்தில் என்ன ஆஸ்திரேலியாவிலிருந்து கூப்பிட்டாங்க. எப்படி யார் எனக்கு என்னுடைய நம்பர் கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரியவோ தெரியாது. அவர் கூப்பிட்டு நீங்கள் வந்து உலக சமாதான தளத்தில் நீங்கள் பேசணும். வந்து அந்த உலக சமாதானத்துக்கு எது தடைகளும் அதுக்கான தீர்வு வரும். நான் சொன்னேன் என்ன யார் நம்பர் கொடுத்தேன்னு தெரியல, எனக்கு இருந்தாலும் அந்த அளவுக்கு முடியாது, எனக்கு நிறைய வேலை அப்படின்னு இல்லை வாழ முடியும். பல பேட்டு கேள்விப்பட்டேன். அதுக்கப்புறம் சரி சொல்கிறாங்க. அந்த இதில் நான் பேசுகிறேன். அது யூடியூப்பில் எந்த நேரம் கட்டி பார்க்கலாம். அதாவது 4-5 வருஷம் 5 வருஷம் பண்ணிட்டேன். அப்போது அதில் நான் போட்டிருக்கேன் உலக சமாதானத்துக்கு 3 தடைகள். ஒன்று வந்து அதாவது மத துவேஷம் ஒன்று, 2வது லஞ்சமும் ஊழலும், 3வது பேராசை. இந்த 3 தான் உலக சமாதானத்துக்கு தடையாது. அதுக்கு என்ன தீர்வுங்கிறது அது தீர்வு சொல்லிட்டேன். எப்படி கை தீர்வு பாராட்டு அது எப்படி யூடியூப்ல பார்க்கலாம். இப்போ தட்டா கூட யூடியூப்ல இந்த மாதிரி அதில் அது இன்னும் புத்தகமாக நான் எழுதிருக்கேன். அந்த நான் எழுதின சில புத்தகத்தை வச்சேன், சில தமிழ் சேவையை வச்சேன். எனக்கு வந்து சர்க்கார் நிறுவனத்திலிருந்து இந்த பொது இதயமான சங்கங்களும் ஏகப்பட்ட விருதுகளை கொடுத்துட்டாங்க. என்ன அதனால இதே மாதிரி ஒவ்வொருத்தரும் சேவை செஞ்சு இந்த விருதுகள் நிறைய பண்ணணுங்கிறது என்னுடைய ஆசை. அப்போ இப்போ கூட பாருங்க, நாங்கள் ஒரு சங்கம் வச்சிருக்கோம். தலைவர் சங்கத்துக்கு, அதாவது சாஹிப் ஜாதா ஃபவுண்டேஷன் ட்ரஸ்ட் தர்கா நிர்வாகம். அவர் அந்த நிர்வாகத்தில் வந்து அந்த ட்ரஸ்ட் சார்பாக சாஹிப் ஜாதா தமிழ் சங்கம் சங்கம் வச்சிருக்கோம். அந்த சங்கத்துக்கு தலைவர் கல்பா சாஹிப், கல்பா சாஹிப் தர்கா தலைவர். நான் வந்து செய்கிறேன். நாங்கள் தான் அதை ஒரு 15 ஆண்டுகளாக வந்து அந்த விருது கொடுத்துட்டு வரோம். இயர் பை இயராக வந்து அந்த அதை விமர்சனம் படுத்தி அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கிறோம், சிறப்படுத்திட்டு இருக்கோம். ரைட், ஓகே. அது வந்துருக்கு. என்ன பேச சரி அது சொல்லிடுறேன். அந்த வந்து அந்த சங்கத்தின் சார்பாக விருது மீனாது நபி பிறந்த அன்னைக்கு அந்த விருதுக்கு இவங்க 2 பேரையும் தேர்ந்தெடுத்தாச்சு. இந்த மேடையிலே நான் அறிவிச்சிட்டேன். அது வந்து கால் மடக்கிட்டு ஆரம்பிச்சு பாருங்க பொண்ணு, அந்த பொண்ணை தேர்ந்தெடுத்த தகவலை தெரிவிச்சுட்டு வணக்கம் கூறி வழிபெறுகிறேன். நன்றி வணக்கம். ஜி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிக சிறந்த பேச்சாளர்களுக்கு அவங்களுக்காக ஒரு தனி ப்ரோக்ராம் நம்ம கண்டிப்பாக ஒரு நாளைக்கு நடத்துவோம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா. நன்றி வணக்கம்.